வணக்கம். மிஸ்டர் ஐயனார் வடிவேல் வெல்கம். மிஸ்டர் டொமினிக் மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம். டிஎஸ் டெக்னோ ரப்பர் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, சந்தோஷம். வணக்கம். பாஸ் மிஸ்டர் முனியசாமி, ஏகேஎஸ் சந்திரசேகரன், மிஸ்டர் சந்திரசேகரன் வெல்கம். மிஸ்டர் ஆர் ரமேஷ் வெல்கம். சாந்து, மிஸ்டர் நாராயணன், சிவராம், மிஸ்டர் சிதம்பரம் நடராஜ் சார் வெல்கம். சுப்பிரமணியன் வெல்கம். ரத்தேஷ் மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்றேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக. ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் இன்னைக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம். இதனால நான் ரொம்ப பெனிஃபிட் ஆனதுனால இன்னைக்கு ஃபுல்லா எல்லாம் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பத்தி நான் சொல்லிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்லா பிஸ்னஸ் மேனும் அவங்க வந்து ஒரு ஃபாஸ்டா க்ரோ ஆகணும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருடத்துல 10 மடங்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு 57வது ப்ரோக்ராம். உங்களோட பேராதரவோட இது நல்லபடியா போயிட்டு இருக்குது. நான் ஒரு வருஷம் ஸ்டாப் பண்ண நினைச்சேன், பட் முடியல. அதனால அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பெரிய பெரிய ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ வாரம் நம்ம வந்து புதிய புதிய விஷயங்களை கேட்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது மூலமா பெனிஃபிட் வரும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போக முடியும். எல்லாரும் ஒரு பெரிய வெற்றியோட போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றி அடையணுங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட தான் எல்லாரும் இருக்கிறோம். பட் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு வந்து அது தெரியல, சில விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இந்த ஒரு விஷயமா. ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஒரு முழுமையான ஒரு வெற்றியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸா இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். ஸோ எப்பாச்சும் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப்ல புதன்கிழமை இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவோம். அதை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க சேல்ஸ்ல ஒரு டவுட் இருக்குது, அல்லது மார்க்கெட்டிங் டவுட் இருக்கு, பேமெண்ட் கலெக்ஷன்ல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா கூட அந்த வீடியோ எடுத்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க சேல்ஸ் ஸ்டாஃபுக்கே என்னோட ட்ரைனிங்கை போட்டு காமிச்சு சொன்னாங்க. ரொம்ப நல்லது. ஸோ இதுல பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் நிறைய ஃபீட்பேக் கேட்கும்போது எல்லாருமே வந்து அந்த ஃபினான்ஷியல் க்ரோத் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் வாய் வழியா சொன்னது மட்டும் இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதோட வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கோம். இது வந்து எந்த விதமான கமர்ஷியல் பெனிஃபிட்ஸோ இதுல ஏதாவது மார்க்கெட்டிங்கோ சேல்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ சனிக்கிழமை ஈவினிங் ஒரு ஜாலியா ஒரு சந்தோஷமா ஒரு ரிலாக்ஸ்டா டிவி பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சுட்டு நம்ம அப்படியே நம்ம வந்து உறைஞ்சிடுறோம். ஆக்சுவலா வந்து நம்ம தூங்கும்போது தூங்குவதற்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்ட் ஆஃப் ஆகி சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகிற நேரம். தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலம் சொல்லி பத்திரிகையார் பாடுவாரு. தூங்காமல் தூங்கினா தூக்கத்துக்கும் தூங்காம இருக்க நடுவுல உள்ள நேரத்துல தான் வந்து ஆக்சுவலா சப்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே விழிப்பு நிலையில தான் இருக்கும். ஆனா கான்சியஸ் மைண்ட் வந்து சப்கான்சியஸ் மைண்டை வந்து நமக்கு தெரிய வைக்கிறது இல்லை. பட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்டோட டைரக்டான ஒரு தொடர்பு இருக்கும்போது அப்ப நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு வெற்றி போகும். ஸோ அதனால இது ஒரு நல்ல ப்ரோக்ராம். ஆல்சோ ஒரு 9 o'clock 8:30 முடியுது. அப்படி அந்த ஒரு தூங்க போற சமயத்துல நம்ம நல்ல விஷயங்கள் கேட்கறது ரொம்ப நல்ல விஷயம். பிசினஸ்ல பல வெற்றிகளை குதிக்க முடியும் நம்மளால. ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் என்னோட நன்றிகளும் பாராட்டுகளும். இதோட நான் ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஸோ டெலிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம பேச போறோம். டெலிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளோட வேலையை பகிர்ந்தெடுத்து கொடுத்து அதன் மூலமாக நம்ம வந்து பெனிஃபிட் அடைவது அப்படிங்கிறது பத்தியான ப்ரோக்ராம் இது. இது வந்து எல்லா பிசினஸ் மேனுக்கும் 100க்கு 100% எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட ஃபேவரேட். ஏன்னா இதை கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஹையர் லெவல் ஆஃப்
டெலிகேஷன் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரோக்ராம் விட்டு போகும்போது முடிஞ்சு போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். ஏன்னா நமக்கு வந்து யாரும் இது மாதிரி சொல்லித்தரல, டெலிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரல. எல்லா என்ன சொல்லி கொடுத்தாங்க, எல்லா வழியும் நம்மளே செய்யணும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றவங்க செஞ்சா வந்து தப்பாயிடும், அதில் பெர்ஃபெக்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்ததுனால நம்ம அதே மைண்ட் செட்டில் இருக்கும்போது நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. அதனால நம்ம என்னன்னா ஸ்மால் ஸ்கேல் வந்து ஸ்மால் ஸ்கேலாகவே இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் பாருங்க ஸ்மால் ஸ்கேல் வந்து மீடியம் மாறுது. ரொம்ப காலமா ஸ்மாலாகவே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லா வேலைகளும் நாமளே செய்யணும், மற்றவங்க செஞ்சா தப்பாயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ நம்ம பார்க்கலாம் அது என்னென்ன மைண்ட் செட்டு, அது எப்படி நல்லதா கெட்டதா நீங்களே படிக்கோங்க, அது எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட ஆராய்ச்சிகளை விட்டுருங்க. உங்களை வந்து உங்க மைண்டை தூண்டி விட்டு உங்களை கேள்வி கேட்டு அப்படி ஷேக் பண்ணி விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும் ரிசல்ட் கன்ஃபார்ம், கொஞ்சமாவது ரிசல்ட் கிடைக்கணும். ஸோ என்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் போகலாம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்லைட்ஸ் தெரிஞ்சதுன்னா நீ எஸ் டைப் பண்ணு. ஸ்லைடு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எஸ் டைப் பண்ணு. எஸ், நான் வந்து எஸ் சொல்லுங்க சார் நாராயணன். ஓகே, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 கேள்வி கேட்கணும். 10 கேள்வியும் நீங்க கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஆனஸ்டா இருக்கணும். இது வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் மேன் குரூப் தான். அதனால இதுல வந்து சில தப்பான, இப்ப எனக்கு வந்து இப்படிலாம் சொன்னா மற்றவங்க தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். சுய பரிசோதனை தான். நம்மகிட்ட இது இருக்குன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. ஸோ 100% ஆனஸ்ட் தான். இதுக்கு மார்க் வச்சு யாருக்கும் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தரப்போறது இல்லை, எந்த பரிசு கொடுக்க போறது இல்லை. நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் தான். சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கு எத்தனை ரெடி? டீ டைப் பண்ணுங்க. ரெடி ஃபார் த டெஸ்ட். டீ. ஸோ முதல்ல ஒரு டெஸ்ட் பண்றேன், ப்ரோக்ராம் முடிஞ்ச ஒரு டெஸ்ட் பண்றேன். நம்ம எந்த அளவுக்கு ரெடி ஆகுன்னு பார்க்கலாம். எஸ் மிஸ்டர் டொமினிக். நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வியை நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து, அந்த பிரச்சனை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு 1 மார்க் கொடுக்கணும். இல்ல இந்த பிரச்சனை எங்க கம்பெனில கிடையாது, அல்லது என்ன கிடையாது அப்படின்னா நீங்க 0 மார்க் கொடுக்கணும். அப்படி நம்ம பார்க்கலாம் 10க்கு எவ்வளவு எடுக்கணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர் யூ டூ பிஸி? ரொம்ப பிஸியா இருக்குங்களா? வேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதா? ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்கிற டைம் இல்லையா? எப்பவுமே பரபரப்பா இருக்கிறீங்களா? ஆவரேஜ் மேனை விட அல்லது நீங்க எதிர்பார்க்கிறத விட. ஆக்சுவலா வந்து நிறைய வேலை இருக்கும் போது, நிறைய ஜாப் இருக்கும் போது நம்ம பிஸியா இருக்கிறது அது ஓகே. பட் நம்மள முடியாம ரொம்ப டைட்டா இருக்குமா? ரொம்ப டைட், பிஸின்னு சொல்றத டைட் அப்படின்னா 1 கொடுக்கும். இல்ல பிஸியா இல்லைங்க, நான் ரொம்ப ரிலாக்ஸாக நான் வேலை செய்யறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு நேரம் ஆஃபீஸ்க்கு வரேன், வேலை செய்யறேன், போகிறேன், ஓகே அப்படின்னா நீங்க 1 போடுங்க, 0 மார்க் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட சுய பரிசோதனை. பிஸியா இருக்கிறது தப்பு கிடையாது, இது எதுவுமே தப்பு கிடையாது. நான் சொல்லக்கூடியது 10மே தப்பு கிடையாது. ஆனா அது இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு நாள் வரை நம்ம வந்து பிஸியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லி தரவே இல்லை. பிஸியா இருக்குதான் ரைட்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மைண்ட் பிரேக் எல்லாம் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பரவாயில்ல. ஆர் யூ ஸ்பெண்டிங் லெஸ் டைம் வித் யுவர் ஃபேமிலி? ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 4-5 மணி நேரமாவது நம்ம குழந்தைகளோட நம்ம வந்து நேரத்தை செலவிடணும். எங்க நான் ஃபேமிலி கூடயே நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஒரு உண்மையை சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இந்த பிரச்சனை எனக்கே இருக்கு. நானே வந்து என் ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. பட் எங்க ஃபேமிலி அது மாதிரி ஆகிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மார்க்ல போட்டுக்கணும் 1 மார்க். ஸோ ஆர் யூ ஸ்பெண்டிங் லெஸ் டைம் வித் யுவர் ஃபேமிலி? ஃபேமிலி கூட வந்து நான் குறைவான நேரம் தான் செலவு பண்றேன், மேக்சிமம் நேரம் வந்து நான் வந்து பிசினஸ் தான் இருக்கிறேன் அல்லது வேலையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க 1 மார்க் போட்டுக்கோங்க.
இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் வந்து நல்லா அழகா மேனேஜ் பண்ணிக்கிறேன், பிசினஸையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஃபேமிலியும் நல்லபடியா மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 0ன்னு போடுங்க. இது பிசினஸ் மேனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் இது வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டெலிகேஷன் ஸ்கில்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் பொருந்தும். நீங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனை நீங்க அடையணும், ஒரு சிஇஓ, ஒரு டைரக்டர், அது மாதிரி ஒரு கம்பெனில ஒரு பெரிய லெவலுக்கு போனா கூட இந்த டெலிகேஷன் ஸ்கில்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எந்த கம்பெனிலையும் வந்து சும்மா சம்பளத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க அங்க ஓனர் மாதிரி வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹை சேலரி கிடைக்கும். ஸோ அதனால நம்ம எம்ப்ளாயிஸா இருக்கோம், அப்ப நமக்கு வந்து இது அப்ளிகபிள் இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்கு இது அப்ளிகபிள். ஸோ கொஸ்டின் நம்பர் 3, ஆர் யூ ஒர்க்கிங் லேட் நைட் அண்ட் சண்டே? எனக்கு இந்த மார்க் நான் கொடுக்குறேன், ஒரு மார்க், எனக்கு 2 மார்க் வந்துச்சு வேலை. லேட் நைட் அதாவது ராத்திரி 8 மணி வரை 9 மணி வரை வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யறோம். இதே மாதிரி அப்பதான் என்னோட பிசினஸ் நீடை வந்து என்னால மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா 1 மார்க் போட்டுக்கோங்க. இல்லைங்க அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, நான் வந்து ஒரு 5-6 மணிக்கு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வேலை செய்யறது கிடையாது, லீவ் நாளா நான் வேலை செய்யறது கிடையாது, எப்பாச்சும் ஒரு ஒர்க்கு தான் நான் படிப்பேன், அவ்வளவுதான், எப்பாச்சும் வர்றது ஓகே தான். டோட்டலி ஆக்குபைடு அப்படின்னா நீங்க இந்த மார்க் போட்டுக்கோங்க, 1 மார்க். எனக்கு இதுக்கு 1 மார்க் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா எந்த சண்டே லீவ் எடுக்கிறது, அதே மாதிரி டெய்லியும் 12 மணி நேரம் 14 மணி நேரம் நான் வேலை செய்யறேன். பட் எனக்கு அதை பழகி போச்சு, எனக்கு அதை ஐ லைக் இட், அது வேற சமாச்சாரம். பட் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான். Are you missing to develop more products and services as you are already busy? உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை டெவலப் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கஸ்டமர் புதுசு புதுசா கேட்கறாங்க, இதை செய்யலாம்னு நினைக்கிறேன், அதை செய்யலாம்னு நினைக்கிறேன், பட் என்ன எனக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாதனால வந்து எனக்கு இதை நான் பெருசா செய்ய முடியவில்லை. நாவலர், நாவலர், எஸ் வெல்கம். ஓகே, இது மாதிரி பிரச்சனை இருக்குதா? நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய வேலை செய்ய நான் நினைக்கிறேன், பட் இருக்கிற வேலையை என்னால முடிக்க முடியல, அதுலயே அந்த பிக்கல் பிடுங்கல்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க 1 மார்க் போட்டுக்கோங்க. இல்லைங்க பிரச்சனை இல்லைங்க, என் வேலையே வந்து புது ப்ராடக்ட் டெவலப் பண்றது இல்லை அப்படிங்கும் போது நீங்க 0 போட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே வந்து மார்க் போட்டுக்கோங்க, யாரும் பார்க்க போறது, யாரும் பார்த்து எழுதவும் முடியாது. 1 மாதம் நீங்க கம்பெனிக்கு வரலன்னா உங்க கம்பெனி என்ன ஆகும்? அதே மாதிரி போகுமா? இல்ல இல்லைங்க என்ன நான் எல்லாமே கம்பெனி ஒரு 1 hour கூட இருக்காது, நான் இல்லாம ஒரு கம்பெனி வந்து ஒரு நாள் கூட இருக்க முடியாது, நான் இல்லாம ஒரு கம்பெனி என் கம்பெனி வந்து 1 வாரம் கூட தாங்காது அப்படின்னா நீங்க 1 மார்க் போட்டுக்கோங்க. இல்லைங்க நீங்க யாருமே தேட மாட்டாங்க, நான் ஏதோ வாரம் நாடோடி மாதிரி வரேன் போறேன் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து 0 மார்க் போட்டுக்கோங்க. 1 மாசம்னா என்னால கண்டிப்பா கம்பெனி பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க 1 மார்க் போட்டுக்கோங்க. 0.5 மார்க் போனா கூட போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். உங்க கம்பெனி வந்து வருடா வருடம் குறைந்தபட்சம் 20% வந்து குரோ ஆயிட்டு இருக்குது, அதுக்கு மேல. ஏன்னா ஒரு பிசினஸ் வந்து நம்ம எந்த எஃபர்ட்டுமே போடாமலே 20% குரோ ஆகும். ஏன் அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல இருந்து ஃபெமிலியர் ஆக ஆக உங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம் உங்களை தேடி வருவாங்க, ரெஃபரன்ஸ் வரும், பிராண்டிங் ஆகுது, அது மூலமா ஆட்டோமேட்டிக்கா 20% growth ஆயிடும். அப்போ 20%க்கு மேல உள்ள growth தான் growthனே நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்படி வருடா வருடம் எனக்கு 20% மேல வருது அப்படின்னா 0. இல்லைங்க எனக்கு 20% அல்லது 20% கம்மியா தான் வருது, இல்ல கொஞ்சம் கம்மியா தான் போகுது அப்படின்னா 20% கம்மியா போச்சுனாலே உங்களுக்கு 1 மார்க் போட்டுக்கோங்க. நிறைய கம்பெனில போய் பார்த்துருக்காங்க, ஓனர் பிஸியா இருப்பாங்க, எம்ப்ளாயிஸ் ஃப்ரீயா இருப்பாங்க. இது கரெக்டா? ஓனர் ரிலாக்ஸா இருக்கணும், எம்ப்ளாயிஸ் பிஸியா இருக்கணும், இதுதான் கரெக்டான கான்செப்ட். ஸோ ஆர் யுவர் சப்பார்டினேட் ஆர் எம்ப்ளாயிஸ் ஆல்வேஸ் பிஸி? உங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே பிஸியா இருக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ பிஸியா இருந்தா நீங்க வந்து 0 போடணும், பிஸியா இல்லாட்டத 1 மார்க் போடணும். இப்போ ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஓனரோ பாஸோ அவங்க வந்து ரிலாக்ஸ்டா இருக்கணும்,
சபார்டினேட் நிறைய வேலை செய்யும். நான் சரியான டெலிகேஷன் இல்லைன்னா ஓனர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஆனா சபார்டினேட் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் 60 நாள் பிரேக் எடுக்கிறீங்களா? நான் எடுக்கணும்னு சொல்ல வரல. அது உங்களுக்கே தெரியும், எப்ப எடுக்கலாம் எப்ப எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். பட் ஜென்ரலா ஒரு நல்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு நல்ல ஒரு டெலிகேட் உள்ள பிசினஸ் மேன், நல்ல ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் பிசினஸ் மேனுக்கு கம்பெனில வேலையே இருக்காது. ஒரு 30 டேஸ் வந்து ஒரு மாசம் வந்து ஈஸியாவே பிரேக் எடுக்கலாம். இன்னும் கூட சொல்ல போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 hours வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் மார்க்கெட்ல வந்து. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க 1 மார்க் 0 போட்டுக்கோங்க. இல்லை நான் அந்த அளவுக்கு நான் பிரேக் எடுக்கிறது இல்லை, ஒரு 2 days 3 days அல்லது ஒரு 1 week நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னா 4 மார்க் போட்டுக்கோங்க. உங்களுடைய ஒர்க்ல உங்க எம்ப்ளாயிஸை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க 0 போட்டுக்கோங்க. இல்லைங்க நான் எம்ப்ளாயிஸ் ட்ரைனிங்ஸ் பண்றதே இல்லை, எம்ப்ளாயிஸ் எந்த ட்ரைனிங் நான் பண்றது இல்லை அப்படின்னா 1 மார்க் போட்டுக்கோங்க. இல்லை இப்போ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு அது ஒரு சினிமா மாதிரி காமிச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா 4 பேரை உட்கார வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசினா கூட அது கூட ட்ரைனிங். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா 0. நான் ட்ரைனிங்கே பண்றது இல்லை அப்படின்னா நீங்க 1 மார்க் போட்டுக்கோங்க. 10 வந்துச்சா? ஓகே, 10 வந்துச்சு. 10 வந்துச்சா 9 வந்துச்சு? ஓகே. இப்போ இங்க வந்திருக்க அனைவரும் உங்களோட ஸ்கோரை போடுங்க. ஏன் ஸ்கோர் நான் போடுறேன் முதல்ல. என்னோட ஸ்கோர் வந்து 4. நானும் விதிவிலக்கு கிடையாது. 4. வெரி குட். உங்க ஸ்கோர் எல்லாம் போடுங்க, எல்லாரும் 100% எல்லாரும் போடுங்க பார்க்கலாம். உங்க ஸ்கோர் 6. நாராயணன் 3 for 9. 9 தான் வந்திருக்கு இல்லையா? ஓகே பாரு. ஏகேசி 4. டொமினிக். ஓகே, எல்லாரும் உங்க ஸ்கோர் போடுங்க ப்ளீஸ். எல்லாரும் 30 பேரும் போடுங்க. இது வந்து ஒரு செல்ஃப் எவாலுவேஷன். ஓகே, 3.5 மிஸ்டர் சுப்பிரமணியன், வெல்கம். 6 தப்பு கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் உங்க ஸ்கோரை பார்த்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சரி பண்ணா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். 1 மார்க் எடுத்தா கூட ஓகே, நான் அதை சரி பண்ண பணம் கிடைக்கும். அப்ப யார் அதிகம் மார்க் கொடுக்காங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. அவ்வளவுதான், நிறைய வெற்றி கிடைக்க போகுது. அவ்வளவுதான். ஸோ அதனால நம்ம என்ன ஸ்கோர் இருக்கோமோ இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வந்து நம்ம ஒரு டெலிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு கலையை வளர்த்துக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல எப்படி நம்ம டெலிகேட் பண்றது, டெலிகேஷனை என்ன, எப்படி பகிர்ந்து கொடுக்குறது, அதில் உள்ள நஷ்டங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, அப்படிலாம் செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பல பின்னணியிலிருந்து வந்திருப்பீங்க. ஸோ அதனால ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ராக்டிஸ் பண்ணதை நான் கத்துக்கிட்டதை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், அதை உங்களோட ஆராய்ச்சிக்கே விட்டுருக்கேன். மறுபடியும் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு எது சரியா வருதோ அது பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு விஷயமா தான் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவா மெயினா நம்மளோட ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா வேலையும் நான் செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். கரெக்டு தான். ஒரு ஓனர் செய்யற மாதிரி அல்லது ஒரு டாப் எக்ஸிக்யூட்டிவ் செய்யற மாதிரி அவங்களோட சப்பார்டினேட் செய்ய மாட்டாங்க. அது வந்து ஒரு தவறு ஒன்றும் கிடையாது. அதனால
இந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கறத விட, அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அவங்கள புரிய வச்சு செய்யறத விட, நாமளே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெர்சன்டேஜாவது இருக்கும். இதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த வேலையும் வந்து நம்ம மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்காம நாமளே செய்யணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த சேல்ஸ் கால் வந்து நான் அட்டன் பண்ணா கிளியர் ஆயிடும். பட் என்னோட சபார்டினேட் கையில கொடுத்தீங்களோ அல்லது நம்ம எம்ப்ளாயிஸ் கையில கொடுத்தீங்களோ நம்ம ஸ்டாஃப் கையில கொடுத்தாலோ சொதப்பிடுவாங்க. அப்படி சொதப்பியாச்சுன்னா நமக்கு ஒரு ஆர்டர் போயிடும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படினாலும் சரி ஒரு ஓனர் பண்ற மாதிரி ஒரு சேல்ஸை வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவால பண்ண முடியாது. ஓகே, அப்படிங்கிற சமயத்துல நாமளே பண்ணிட்டு போயிடலாமே நினைச்சு நம்ம செய்யறோம். இது வந்து அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் ஏன் டைப் பண்ணுங்க, டிஸ்அட்வான்டேஜ்னா டீன் டைப் பண்ணுங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குது? எஸ், டி டிஎஸ்டங்கமா. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து சின்ன வட்டத்துல பார்க்கும்போது, அதாவது ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட், லாங் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்னா, அந்த ஆர்டர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு உள்ளதோ எல்லாருக்கும் மாதிரி 24 மணி நேரம் தான். அதுல 8 மணி நேரம் தூங்கிடுறோம். நம்ம ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுல 2 மணி நேரம் 3 நேரம் ஃபேமிலியோட எல்லாம் பண்ணிட்டு நமக்கு ஒரு 8 மணி நேரத்துல 10 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம எவ்வளவு பண்ண முடியும்? ஸோ ஷார்ட் டேர்ம் கோலா நீங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நாம அந்த வேலையை நாமளே செய்யறது சிறப்பு. குறிப்பா இது யாருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் தான் ஆகுது. இன்னும் எனக்கு சரியா எனக்கு ப்ராஃபிட்டே ஜென்ரேட் ஆகல. இப்பதான் அந்த பிரேக் ஈவன்ல இருக்கிறேன். பிரேக் ஈவனுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அது ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுத்து இந்த வேலையை எனக்கு பண்றதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. இது தவறே கிடையாது. சூப்பர். ஆனா நீங்க குரோ ஆயிட்டு இருக்கீங்க, நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்க, உங்க கம்பெனி குரோ ஆகுது, உங்க பிராண்ட் அதிகமாகுது, நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களா வராங்க, அவங்களாவே உங்களை கால் பண்ணி கேட்கறாங்க. அந்த அளவுக்கு குரோ ஆகும்போது இன்னும் நான் தான் பண்ணணும்னு சொல்லி நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க கம்பெனி குரோ ஆகாது. 100க்கு 99% இந்த பிரச்சனை என்னோட ஒப்பீனியன்ல. இந்த ப்ராப்பர் டெலிகேஷன் இல்லாம 100க்கு 99 கம்பெனி வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவனை கேட்டீங்கன்னா, என்ன நான் பிசினஸ் வந்துங்க பிஸியா இருக்கிறேன், என்ன தவறு இருக்குது? இது ஒரு தவறுன்னு உங்களுக்கு தோணல. இது ஒரு தவறுனே தோணல. பரவாயில்ல, இப்படி கண்டினியூ ஆகலாம். ஆனா சொல்லாங்க, ஐயோ கஸ்டமர் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு, இது எனக்கு அது செய்யணும்னு நினைக்கிறேன், டைமே இல்லை, எனக்கு நேரமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க டெலிகேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த பிரச்சனை வந்து நிறைய இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இந்த டெலிகேஷன் ஸ்கில்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த விஷயத்த டெலிகேட் பண்ணணும், எப்போ டெலிகேட் பண்ணணும், சரிங்களா? அதை பத்தி நம்ம அடுத்த பேச போறோம். இது வந்து நம்ம டெலிகேட் பண்ணாதனால உள்ள விளைவு நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாருமே பிசினஸ் மேன் தான். நீங்க வந்து அக்கம் பக்கத்தை பார்த்திருப்பீங்க. எல்லாருமே ஒரு சிங்கிள் பர்சனா ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. கொஞ்சமா அந்த பிசினஸ் வந்து குரோ ஆகும். பெருசாகி ஒரு ஸ்டேஜ் அடையும் போது அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம்னு சொல்லிட்டு அதே இதெல்லாம் இருப்பாங்க. அதே இதுல இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சரியா டெலிகேட் பண்ணல, சரியான ப்ராசஸ் சிஸ்டத்தை வைக்கல. ப்ராசஸ் சிஸ்டமும் டெலிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. இது இருந்தா அது இருக்கும், அது இருந்தா இது இருக்கும். இந்த பிரச்சனையால தான் வந்து நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போற அடுத்த ஒரு ஸ்லைட்ல எப்படி வந்து அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறேன். ஸோ ஐ நீட் ஒரு பெர்மிஷன். கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களோட இதுவரை உள்ள உங்களோட மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் எதிர்ப்பானதாக கூட இருக்கலாம். அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து உங்களோட ஹர்ட் பண்ணது என்னோட நோக்கம் கிடையாது. பட் என்ன நம்ம கத்துக்கிட்டோமா, என்ன உலகத்துல அறிஞர்கள் சொல்றாங்களோ அதை நம்ம சொல்ல தயாரா இருக்கேன். ஸோ ஐ நீட் ஒரு பெர்மிஷன்.
பெர்மிஷனுக்கு நீங்க ப்ளீன் டைப் பண்ணுங்க. ஒரு அருமையான ஒரு நிறைய ஸ்லைட்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கொஞ்சம் நம்ம சைக்காலஜியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன? ஒருத்தருக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது தப்பாயிடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரிதானே? இந்த வேலையை வந்து அவர்கிட்ட கொடுத்தோம்னா அவர் தப்பா பண்ணிட்டாருன்னா என்ன ஆகும்? பொழுதும் போச்சே அப்படின்னு சொல்றது, அப்படின்னு நினைக்கிறதுல வந்து ஒரு தவறு கிடையாது. ஆனா இப்போ நீங்க செய்யறது வந்து 100% அப்படின்னா உங்க எம்ப்ளாயிஸ் செய்யறது வந்து ஒரு 50% தான் அப்படின்னா 2 எம்ப்ளாயிஸ் செஞ்சாங்கன்னா 300%, 3 சேர்ந்தீங்கன்னா 150%, 4ன்னா 200%, 50 பேர்னா 100 பேர்னா 1000 பேர்னா பாருங்க, அவங்க கம்மியான விஷயத்தை இருந்தா கூட அதுதான் நமக்கு ப்ராஃபிட். சில கஸ்டமர் போவாங்க, சில கஸ்டமர் நமக்கு சில ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும். ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கேம். அது அப்படித்தான். ஒரு சக்சஸ் டிசைன் பண்ணும்போது அதுக்குள்ள ஃபெயிலியரை வச்சுதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாமே உங்களுக்கு சக்சஸா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறத வந்து முதல்ல சக்சஸ் சரியா புரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஸ்கூல் சிஸ்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா 100க்கு 100 வாங்கியாச்சு அப்படின்னா அவங்க கடவுளுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹைப் வச்சிடறோம். நீங்க பாருங்க, இந்த 10th 12th 100க்கு 100 வாங்கினவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் வந்து விளையாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராகவும் பிரைம் மினிஸ்டராகவும் பெரிய பெரிய சயின்டிஸ்டாகவும் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கணுமே. யாராவது இருக்குங்களா அது மாதிரி? அப்படி ரிவர்ஸா தான் நடந்துட்டு இருக்குது எல்லாமே. ஸோ அந்த 100க்கு 100க்கும் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா சின்ன வயசுலயே அந்த 100க்கு 100 ஒரு பெர்ஃபெக்ஷன், அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிடித சிக்கணும். இந்த இடத்துல தான் எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து ஏற்பட போகுது அடுத்த 5 நிமிஷத்துல. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. பெர்ஃபெக்ஷன் இஸ் த மித் அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபெக்ஷன் வந்து ஒரு ஏமாற்று வேலை. மித் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை. எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெற்றியாளருக்கு உகந்தது கிடையாது. கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன் ஓகே, கொஞ்சம் ஒரு 90 ஓகே தானே. 100 வரல, பட் 90 ஓகே தானே, ஒரு 80 ஓகே தானே நமக்கு. இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே ஓகே, இந்த பிரபஞ்சத்திலே வந்து நம்மளோட அந்த படைப்பு சக்தி தான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன். நம்மளோட பூமியோட ரொட்டேஷனா இருக்கட்டும், பூமியோட சுழற்சியா இருக்கட்டும், சூரியனோட சுழற்சியா இருக்கட்டும், இதெல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா மனிதர்கள் அனைவருமே இன்க்ளூடிங் மீ, நீங்க எல்லாருமே இம்பெர்ஃபெக்ட் தான். ஸோ இம்பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ஷனா இல்லாம இருக்கிறத நாம வந்து அக்செப்ட் பண்ணணும். ஒரு 2 ஆர்டர் போக தான் செய்யும், ஆனா 2 ஆர்டர் வந்துருமே. 2 ஆர்டர் தப்பா நீங்க ஒரு எம்ப்ளாய்ஸ் டெலிகேட் பண்றீங்க அப்படின்னா சில தவறுகள் பண்ணாங்க, அது மூலமா சில லாஸ் வரும். ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் வச்சு பண்ணும்போது நிறைய லாபம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அதனால அந்த இம்பெர்ஃபெக்ஷன், அதாவது பெர்ஃபெக்ஷன் இல்லாத ஒரு நிலைமையை நம்ம அனுமதிக்கணும். இது வந்து சக்சஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாருமே அதை ஒத்துக்குவாங்க. இப்போ அதானிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாஸ், சரிங்களா? அவர் நீங்க நினைச்சிருக்கீங்களா அவர் வந்து கடத்துல கை வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும் இது வந்து இது ஒரு சைக்கிள், அவருக்கு தெரியும். இது இம்பெர்ஃபெக்ஷன் கீழே போகும், ஒரு நாளைக்கு மேல வந்து அவ்வளவுதான். என்னன்னா சாப்பாடு கிடைக்காம போறது இல்லை இல்லையா? சோ பெரிய வெற்றியாளருக்கு வந்து இம்பெர்ஃபெக்ஷன்